அக்கா எனக்கு உள்ள இருக்க ரொம்ப பயமா இருக்குக்கா. நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன்க்கா. ஐயோ இப்ப இந்த ஆளு என்னதான் பண்ணி தொலைறது? ஐயோ அக்கா, ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை ராணிக்கு வருதோ இல்லையோ நமக்கு வந்துருது அக்கா. சித்தப்பா கொஞ்சம் புலம்பாம என்ன பண்ணலாம்னு யோசிங்க, இல்லன்னா எங்களையாவது யோசிக்க விடுங்க. இதுக்குதான் காருக்குள்ளேயே உட்காந்துருங்கன்னு சொன்னேன். சரிக்கா சரிக்கா, நான் இனிமே எதுவுமே பேச மாட்டேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, யோசனை பண்ணுங்க, நானும் யோசனை பண்றேன். என்ன பண்றது? தமன்னா, இந்த ஆளை உயிரோட விட்டா நமக்கு தான் பிரச்சனை. அதனால இந்த காட்டுக்குள்ளேயே இந்த ஆளோட கதையை முடிச்சிட்டு இங்கேயே எங்கேயாவது புதைச்சிட்டு போயிடலாம். ஆமா அத்தை, அதுதான் நானும் யோசிச்சேன். நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம் அத்தை. அக்கா தமன்னா, இந்த காட்டுக்குள்ள எங்கேயாவது சிசிடிவி செட் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணிடுவோம். இல்லன்னா திரும்பவும் 20 லட்சம் கொடு 30 லட்சம் கொடுன்னு எவனாவது போன் பண்ணி நம்மள டார்ச்சர் பண்ண போறான். தமன்னா, அந்த ஆளுக்கு குழி தோண்டும் போது இந்த ஆளுக்கு சேர்த்து தோண்டணும். ஐயோ அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, நான் வாயை திறக்க மாட்டேன். நாம ஆக வேண்டிய காரியத்தை போய் பார்க்கலாம். நான் ஏன் வாயை திறக்க போறேன்? போய் அந்த ஆளை தூக்கிட்டு வா, அதுக்குள்ள நாங்க போய் இடத்த பாக்குறோம். போ. சரிக்கா போங்க, நம்ம இடத்த தேடலாம் அத்தை. ஐயோ அக்கா 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 அக்கா, காருக்குள்ள அந்த நம்பூதிரி மந்திரவாதியை காணும்க்கா. ஐயோ பாத்தீங்களாக்கா, காணும். படிச்சு சொன்னேன் அந்த ஆள் மேல ஒரு கண்ணு வச்சுக்கங்கன்னு. ஐயோ இப்ப எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அந்த ஆள் என்ன மனுஷனா? அவன் ஒரு மந்திரவாதி, அப்படியே காணாம மறைஞ்சு போயிட்டான். டிக்கிய திறக்கல இல்ல. இதெல்லாம் நல்ல பக்கனையா பேசுங்க, ஆனா பாத்துக்க சொன்னா அதை மட்டும் கோட்டை விட்டுடுங்க. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. தம்மா, நெட்வொர்க்கே கிடைக்காத இந்த காட்டுக்குள்ள உனக்கு மட்டும் எப்படி போன் வருது? இந்த வீட்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, இந்த வீட்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. இந்த வீட்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. தாமராக்கா, அங்க ஏதோ சத்தம் கேக்குது பாரு. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, இந்த வீட்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. அம்மா என்னன்னு பாருமா, ஒரே சவுண்டா இருக்கு. என்னங்க இது? விளக்கேத்தும் போது குடுகுடுப்பக்காரன் இப்படி சொல்றான். பதட்டப்படாத அஞ்சல, ஏதோ சம்பவம் தானே சொன்னா. அவன் சொல்றதுக்கு நீ ஏமா பயப்படுற? அப்பா, அவன் ஏதோ சம்பவம்னு சொன்னதுனாலதான் அம்மா பயப்படுறாங்கப்பா. ஆமாங்க, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஏங்க, அவரை உள்ள கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சா மட்டும்தான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்.
அம்மா நீங்க பயப்படாதீங்க, நான் போய் கூட்டின்னு வரேன். கூட்டிட்டு வாமா. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. என்னங்க சொல்றீங்க? வா உள்ள வாயா. நான் வரக்கூடாதுமா. அதெல்லாம் பரவாயில்ல, வாங்கய்யா வாங்கய்யா வாங்க. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஐயா வாங்கய்யா வாங்கய்யா, கூப்பிடுறாங்க. ஐயா, எதுக்காக எங்க வீட்டு வாசல்ல நின்னு அப்படி ஒரு வார்த்தைய சொன்னீங்க? அப்படி என்ன சம்பவம் இங்க நடக்க போகுது? இங்க பாருங்க, எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. இந்த வீட்ல வயிற்று பிள்ளைக்காரி வேற இருக்கா, எங்க பேரன் வேற வெளியே போயிருக்கான். பாட்டி, நீங்களும் பயந்து அண்ணியை பயமுறுத்தாதீங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது பாட்டி.